ஓ மாட்ட மாட்ட அண்ணமாரே தயவுங்க. ஹே மக்களை பேசுற சக்களத்து குதிரைகளா நீங்களா வரீங்களா இல்ல நான் மறக்கட்டுமா? என் மச்சினு மனோன்மணி, குணத்துல குண்டமணி, பார்வையிலே பவளமணி. இந்த சருக வச்சுக்கோ, இத வெத்தலையில வச்சு பத்திரமா வாய அடைக்கலாம். என்னடா இது? ஓ ராஜாதி ராஜாவே அம்புலி மாமோ, தாசாதி தாசருக்கு தாய்மாமோ, அந்த உள்ள என் சொந்த மாமாவே கிரிகிரி. என்னது? ஊமை அல்ல, உடவன் அல்ல, குருடனும் அல்ல. உண்மையை சொல், பிளந்து விடுவேன். பிளந்துக்கோ, சுருட்டிக்கோ, எரிச்சுக்கோ. எவ்வள மாமாவுக்கு நெருப்பவை? என்னது பயமில்லாமல்? யார் இந்த வஞ்சை வாழறோம்? பொய் சொல்லி என்ன வஞ்சித்தாயடா? நான் என்ன பண்ணினேன்? நான் பாட்டுக்கு நின்றுட்டு கிடந்தா கூணு குருடு செவிடுன்னு கண்டபடியா திட்டி எலும்பொடி அடிச்சியே கேட்டு பேசினா அதுதான் மோசம், அதுதான் பொய். பொய்யுங்களே அது என்னங்கிற? பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொய் சொல்லலாம்னு மண்ணுக்கு போனவங்க எல்லாம் சொல்லல. போய் மாவனாரே. கிரிகிரி, என்ன திமிரு? வெளியே தள்ளாமல் பார்த்துக் கொண்டா இருக்கிறீர்கள். யாரு தள்ளுற ஆம்பளை? அரைமதி, கால்மதி, ஆக முக்காமதி. இந்த காக்காரா சாக்களா என் வீட்டுக்காரி அனுப்பிச்சுட்டா நான் போயிடுறேன். ஒரு வார்த்தை, ஒரு பாலம், ஒரு பத்தினி, பேச்சு தவறாத பெரிய மனுஷே எங்க மாமனாரு. கிரிகிரி, என்ன கொல்ல பிறந்தாய கோமாரி, எங்கிருந்து வந்து சொன்னான் இவன்? ஒருவரு மாமனாரே சின்னஞ்சிறுசு, அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கே தெரியாதே. என்ன உன்னிலமே உனக்கே தெரியாதா? ஏன் தெரியாது? நாடோடி காக்கா தெரியுமா? காடோடி காக்கா தெரியுமா? அவங்க தாய் மாமன் மாப்பிள்ளைகளுக்கு நான் ஒரு தம்பி காக்கா. ஒழுங்கா பேர சொல்றியா இல்ல உயிரை வாங்கட்டுமா? பேர் என்னங்க மாமனாரு? பேரு வித்த பெரியவங்க எல்லாம் போற இடம் தெரியாம புதஞ்சிட்டாங்களே. நம்மதெல்லாம் தெய்வாதீனம். என்ன செய்யணும் பாரு. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் பிரபு. சஞ்சீவி போன்ற மருந்து போட்டிருக்கிறேன், அசையாமல் இருக்க வேண்டும். அப்பா அப்பா இப்ப எப்படி இருக்கப்பா? என் உயிரை வாங்குவா மறுபடியும் வந்தான். ரூபா, ஹேமா, இப்படி இருமா கொஞ்சம், அப்புறம் அள்ளி வீசலாம். உன் அன்ப பிறந்தன்றே அம்மாவை அனுப்பி விட்டாய், கல்யாணம் ஆனதும் அப்பா படுக்க வைத்து விட்டாய். ஏன் அவளை திட்டி கொட்டீங்க? காட்டுக்கு போற வயசுல வேட்டைக்கு துள்ளுனா மூட்டு போயிடாதான் என்ன? எங்க என்ன பார்க்க விடுங்க. இன்னும் என்ன பாக்குறது? நல்ல குடும்பத்துல கொல்லி வச்சுங்க பிசாசுங்க. ஒரு அண்ணி என்னங்க இந்த அஷ்டதரித்திரம் அடிக்கடி அண்ணி என்றால் இந்த வீட்டில் க்ஷணம் கூட இருக்க மாட்டோம். ஓஹோ அண்ணாவா? அப்படின்னா மச்சினின்னு கூப்பிடுறேன். இந்த ராஜகும்பலுங்க ராட்சசரு ரகளையர்னு தெரியாதா என்ன? இவளே இங்க தப்பி பிறந்தவ, காக்கா கூட்டத்துல குயில் குஞ்சு மாதிரி. ஏண்டிங்க வா போலாம். அப்பா அப்பா, இன்னும் அவன் தொலையில்லை. அவன் ஒரு ஏவல் குட்டி சேர்த்தான். முதல்ல அவன் வெளியே துரத்துங்கள். ஓ மாமனாரே, நான் குட்டி சாத்தான் தான் குறி சொல்லிட்டு போறேன். இன்னும் உனக்கு கண்ணு தெரியல. இவங்கெல்லாம் தானா நம்பாடும் தகர்த்தங்க. என்னைக்கானாலும் இவனா உனக்கு கதி. வா போலாம். அப்பா அப்பா. குணா, மீனா, குணா எங்கேமா போகிறாய்? எங்கயா? என் வீட்டுக்கு? ஐயோ, அந்த புறம் தவிர அடுத்த உலகம் என்னவென்று தெரியாதே. என்னாலும் எந்த கஷ்டமும் அறியாதே. அதேதான், கஷ்டம் தெரியாம தான் இப்படி திமிரு பிடிச்ச ராஜ குடும்பங்கள்லாம் உலகத்தை வாட்டிக்கிட்டு வர்றாங்க. கஷ்டப்பட்டாதான் கஷ்டம் சுகம் தெரிஞ்சு வரும். பாபா குணா, தனியா எப்படி போக போகிறாய் தாய்? நீயே இல்லை என்றால் எனக்கு இங்க என்ன வேலை? நானும் வருகிறேனம்மா. வேண்டாம் மீனா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எனக்காக கவலைப்பட வேண்டாம். நீயும் இல்லை என்றால் அப்பாவின் நிலைமை என்ன ஆகும்? முதலில் அவர் க்ஷேமத்தை கவனிக்க வேண்டும். நீ இங்கேயே இரு மீனா. போ மீனா. போவா. இந்த தெய்வாதீனம் கூட இருந்தா இவளுக்கு எந்த பயமும் இல்லை. வாவா. முறிந்து போகுது. எலும்பு சதையை பிளந்து அந்த காயம் பிரபு. கட்ட செஞ்சா மருந்து வேலை செய்யாதுங்க. சிறிய காயம் தானே, சீக்கிரமா குணப்படுத்த முடியாதா? என்னதே எவ்வளவு அளவா பாடிக்கிட்டு இருக்கேன், அதை ஆனந்திக்காம அசோக மரத்து சீதையாட்டம் உட்கார்ந்துருக்கிய. என்ன ராவணனா நினைச்சுட்டியா என்ன? அப்பாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்னமோ. அப்பாவுக்கு என்ன, என்னமா விழுந்தாரு, கொஞ்சம் கால் ஒடிஞ்சு போச்சு. பரவாயில்ல,
தலை நல்லா தானே இருக்கு. உபசாரம் செய்வதற்கு கூட கொடுத்து வைக்கவில்லை. உன் மூஞ்சிய பார்த்தால அவருக்கு வியாதி மூண்டுகிட்டு எரியுத. நீ என்னடி பண்றது? பேயாட்டம் உன் அக்காளுங்க இருக்காளுங்க, நாயாட்டம் எங்க அண்ணாச்சிங்க இருக்காங்க. அப்புறம் ஒண்ணு பயம் இல்ல. வயித்த கல்லுது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து வா. குணா, குணா, மீனா, இப்படி இருக்கிறையா கூட? எனக்கு என்ன மீனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்பாவுக்கு எப்படி இருக்கிறது மீனா? அடி பெரியதா இல்லாவிட்டாலும் அவர் அவஸ்தைதான் சகிக்க முடியாமல் இருக்கிறது. காலென்றும் தலையென்றும். என்ன காலுக்கு போட்டா தலைக்கு, தலைக்கு போட்டா காலுக்குன்னு தெய்வாதீனத்தை உதைக்க வந்தா சும்மா விடுமா? செஞ்ச தப்ப நினைச்சு பார்த்து எப்ப வாச்சம் என்கிட்டயாவது உங்ககிட்டயாவது வராமல போறான். இதெல்லாம் என்ன? குணாவுக்கும் உங்களுக்கும். இங்க எங்களுக்கு என்ன குறவா? ராசா விட்டு சுத்து ஒரு துரும்பு கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன, நான் தெய்வாதீனம். பாத்துக்கோ எவ்வளவு சம்பத்தா இருக்கிறோம்னுட்டு. ஏன் இது பத்தாதா? ராஜப்பேடைங்க எடுத்து வர சொல்லு. அது என்ன? எவையாகிலும் இருக்கட்டுங்க. அது என்ன? குணா பூஜிக்கும் தேவி, வாசிக்கும் புத்தகம். ஓ அதுவா? அதுங்கத்தானே இவளை எனக்கு கட்டி வச்சது. இருக்கட்டும், கிரிகிரி. அப்பா, எல்லாம் தூங்குறீர்களே? இல்ல மாமா, விழித்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி ஒரே புழுக்கமா இருக்கு. விசிறுங்களேண்டா. படலையா எங்கடா? அவ்வளவு வேண்டாண்டா. உள்ளதையும் நிறுத்திட்டுங்களேடா. தாகம் தாகம். ரூபா எங்க? ரூபா ரூபா கொண்டாமா, நாங்க ஊத்தினா தவிர இறங்காது. ஹேமா எங்க? ஹேமா இங்கதான் இருக்கப்பா. ஹேமா கொஞ்சம் கொஞ்சமா உத்திரன்லயே ஊத்தணும். அப்பா, உடம்பெல்லாம் வெந்து போகுது. கொஞ்சம் வேகமா விசிறங்களேண்டா. அப்பா, திணறடிக்க வைக்கிறீங்களேடா. பேஞ்சா பெரிய மழை, காஞ்சா கத்திரிவே மழை சாம்பிராணி. மந்திரி, என்ன இதெல்லாம்? என்ன செய்கிறீர்கள்? சித்தம் சித்தம், சிகிச்சை பிரபு. என்ன என்ன இருக்கிறீர்களா? கத்தி வர்றது கூட தெரியாம, தங்களுக்கு எந்தவித இனிஷியும் இல்லாம கச்சிதமா காலை எடுத்துறோம் பிரபு. என்ன என்ன செய்கிறாய்? காலை எடுத்துட வேண்டியதானா? குறையோடி போறால் என்ன செய்வது? சரீரத்தில் கெட்ட பாகத்தை வெட்டி விட்டு நல்ல பாகத்தையாவது காப்பாற்ற வேண்டியது நமது கடமை இல்லவா? ஆமா ஆமா. குழந்தைகளே, சிகிச்சை செய்ய சொல்றீங்களா? ஆட்ட சீக்கிரம். என்ன என் மேல் கத்தி வைக்கிறீர்களா?
என்னப்பா சிகிச்சை செய்ய விட மாட்டேன்னு எப்படி? என் காலையா வாங்குகிறீர்கள்? வீர சதங்கை அணிந்த காலாச்சு, போரை செய்ய விட மாட்டேன். 4 பேரும் பிடித்துக் கொள்கிறோம், செய்யுங்கள். அது உங்களால முடியாது. எங்க சதங்கை பூட்டுங்கள், யாரை விட்டு போர்கள் பார்க்கிறேன். ஐயோ, பைத்தியம் கூட பிடித்து விட்டது. சீக்கிரம் காலை வாங்குங்கள். என்ன சொன்னாய்? என்ன சொன்ன? நித்ராகாரம் இல்லாமல் சித்திரவதைப்படுகிறோம். நீ நிம்மதியா படுத்திருக்கிற. உனக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது என்று என் காலை வாங்க பார்த்தீர்களா ரூபா? ஆமா, உங்க காலை வாங்கினால் ஒழிய நாங்க உயிர் வாழ்வதா இல்ல. ரூபா, எனக்கு அப்பாவே உயிர், அப்பாவே தெய்வம். கற்பனைக்கும் எட்டாது, கவிதைக்கும் அடங்காது என் அப்பாவின் பெருமையை நான் எப்படி சொல்வேன் என்று சொன்னது நீங்க அல்லவா? ஆமா, நான் தான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அம்மனே, ஏமா, அப்பாவின் சேவைக்காகவே பிறந்தேன் என்றாய். அடுத்த பிறவிலையும் அப்பாவுக்கே மகளாய் பிறக்க தவம் இருக்கிறேன் என்றாய். என்ன மோசம்! பொய் சொல்லி என்னை மோசம் செய்து விட்டீர்களே. உண்மையை சொல்லி யாராவது உன்னிடம் பிழைக்க முடியுமா? இந்த வல்லரிக்கைகள் என்னை கொல்ல நினைக்கிறார்கள். முதலில் வெளியே போக சொல்லும் சேனாதிபதி. வா போலாம். நீங்களா வாங்க. சேனாதிபதி, இங்கே நில். பாரடா, மார்க்கத்தை பாரு, மர்மத்தை கூறு. தண்டகாரண்யம். தண்டகாரண்யம் தாண்டியவுடனே காளிகாலயம். மார்க்கத்தை பாரு, மர்மத்தை கூறு. கர்ப்பகிரகத்தில் வாசல் தெரியுது. என்ன வாசல்? மகேந்திரகிரி சக்கரத்தை அடையும் பாதாள சுரங்க தலைவாசல். வாசல் வழி நடந்தால் மகேந்திரகிரியின் சிம்மவாசலை எக்கினி காவல் புரிகிறாள். அவளை வென்று சிம்மவாசல் வழியாக சென்று உன் பிராணம் சாசுகமா இருக்க போகிறதா என்ன? காட்டுக்கு போக காத்து கொண்டிருக்கும் நீ இன்னும் எத்தனை காலம் உயிர் வாழ விரும்புற? அரசை இழந்து அப்பாவையும் இழந்து நாங்கள் ஆண்டிகளாய் பிச்சை எடுக்க வேண்டியதானோ? தகப்பனாம் தகப்பன். சுயநலம் வரும்போது பெற்ற தந்தையும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அம்மணி, எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம். அதற்கு பலன் இதுதானா? மந்திரி, மணியை கொண்டு வந்து என் மரண அவஸ்தையை தவிர்ப்பவருக்கு திரிகரண சுத்தியாய் என் அரசை கொடுத்து விடுகிறேன். பறைச்சாற்ற சொல்லும். மகேந்திர பர்வதத்தில் யட்சிகளால் நிரந்தரமாக ரட்சிக்கப்பட்டு வரும் மகேந்திரமணியை கொண்டு வந்து தனக்கு உயிர்ப்பிச்சு அளிப்பவர்களுக்கு ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ஸ்ரீ உக்ரசேன மகாராஜா அவர்கள் திரிகரண சுத்தியாய் தன் ராஜ்யம் முழுவதையும் தத்தம் செய்ய தயாராயிருக்கிறாரோ. நீங்கள் தான் மகேந்திரமணியை கொண்டு வர முடியும், என் தந்தையை காப்பாற்ற முடியும். புறப்பட மாட்டீர்களா? நலிஞ்ச காலத்துல நல்லது கெட்டது தெரியாதும்பாங்க. இந்த கிழமை எங்க, அந்த மகேந்திரமணி எங்க? என்ன குட்டி, பரிகாசம் பண்றியா? ஐயோ, பரிகசிக்க இதுவா சமயம்? அப்பா உயிரோடு மன்றாடும் சமயத்தில் இன்னும் சோதனையா? உங்கள் அடிமை வேண்டுகோளுக்கு இணங்கி அப்பாவை காப்பாற்றுங்கள். நீ மனோவசீகர மகிமை நிறைந்தவள் குணசுந்தரி. பிரசன்னமானீரா? தன்யானேன். நீயே என்னை பிரசன்னமாக்கி விட்டாய் குணா. என் ரகசியத்தை வெளியிடாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னுடையது. ரகசியமா? நான் அரசகுமார். அரசு இழந்த என் அன்னையும் பிதாவும் என் சிறு வயதிலேயே காலமாகிவிட்டார்கள். என்னை ஒரு தபஸ்வி வளர்த்து சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் உருமாறு வித்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதற்காகவே நான்
சுவாமி மன்னிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இந்த வித்தையின் ரகசியம் உன் மனைவியை தவிர மற்றவருக்கு தெரிந்தால் உடனே கரடியாகி விடுவாய். போ. பார்த்தாயா குணா, இந்த ரகசியத்தை வேறு யாருக்கும் தெரிவிக்காத வரையில் எனக்கு எந்தவித பயமும் கிடையாது. பயப்பட வேண்டாம். இந்த ரகசியம் என் உள்ளத்தில், என் உள்ளம் உங்கள் தியானத்தில். நீ சுகுணமணி குணா, உன் ஜோதி அந்த மகேந்திரமணிக்காவது இருக்கிறதா? பார்க்க வேண்டும். அந்த மகேந்திரமணியை கொண்டு வருகிறேன். அரசுக்காக அல்ல, உனக்காக. ஏண்டா தம்பி, யட்சினிகள் ராட்சசிகளா பேய்களா? தப்பித்துக் கொள்ளலாம் என்ற இந்த சூழ்ச்சி யாரும் இல்ல, அவர்களும் பெண்கள் தான். அப்ப குழப்பலு எப்படியாவது தட்டிட்டு வந்துருவோம். என்னது? உங்களுக்கு வேலைக்காரிகளாக மணி இல்லாமல் திரும்பி வந்தீர்களோ உங்களுக்கு சேலை கட்டி வளையில் மாட்டி கழுதை மேலேற்றி எல்லாரும் ஊர்வலம் வருவோம். என்னது? வீசி உள்ள ஆம்பளைங்க மோசம் பண்ணியாவது கொண்டு வந்துருவோம். வரா தம்பி, நர்றாண்ணே. பூஜா பலம், நான் செய்த பூஜா பலம், நல்வாழ்வு என்னை நாடையில் வாழ்வுகள் கூட நான் செய்த பூஜா பலம். இல்லை நான் செய்த பூஜா பலம், நல்வாழ்வு என நாடையில் வாழ்வு கை கூட நான் செய்த பூஜா பலம். அரவிந்த மலரோடு அனுராக நிலை காண ஆதவன் உதயமானான். அரவிந்த மலரோடு அனுராக நிலை காண ஆதவன் உதயமானான். இல்லையாதவன் ஒளியோடு காதலில் நிலை காண, ஆதவன் ஒளியோடு காதலில் நிலை காண அரவிந்தம் உதயமானான். நான் செய்த பூஜா பலம். மலர் மனம் போல தெய்வீக நிலை காண உதயமானான். தேன்மலர் மனம் போல தெய்வீக நிலை காண தென்றலும் உதயமானான். இல்லை தென்றலின் நிலையோடு செவிட்டாத நிலை காண, தென்றலின் நிலையோடு செவிட்டாத நிலை காண தேன்மலர் உதயமானான். நான் செய்த பூஜா பலம், நல்வாழ்வு என நாடையில் வாழ்வு கை கூட நான் செய்த பூஜா பலம். இல்லை நான் செய்த பூஜா பலம். இந்த துளசி மாதா வாடாமல் இருந்தால் நான் க்ஷேமமாயிருப்பேன். வாடினால் எனக்கு ஆபத்து நேர்ந்ததாக அறிந்து கொள். என் துளசி மாதா என்றும் வாடமாட்டாள். என் அண்ணன்மார்கள் இந்நேரம் வெகு தூரம் சென்றிருப்பார்கள். நானும் கலந்து கொள்ள வேண்டாமா? பார்த்தாயா குணா, நலன் வாக்குகனாகிவிட்டான். இதோ உங்கள் சிட்டுத்தாளும் புகையிலையும் வழி பயணத்துக்கு இருக்க வேண்டாமா? இந்த அவதாரத்திற்கு இவைகள் தான் உற்சாகமூட்டும் உபகரணங்கள். அடடே, இதற்குள் என் பாஷையே மறந்து விட்டேனே. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா குணா? இருக்கா என்ன?
எங்க இருக்கோ மகேந்திரமணி சுருட்ட பத்து வச்சு சூக்ஷ்ம புத்திக்கு சுறுசுறுப்பேட்டு சுருட்டை கொண்டு வாங்க லாலலூலலீலலை லீலலூலலாலலை லல்லல்லாலா லில்லல்லை லில்லல்லாலா லல்லல்லை அதுவே எதிரில் வருவதற்குள்ளே அடடா நடடா அண்ணாத்தே அதுவே எதிரில் வருவதற்குள்ளே அடடா நடடா அண்ணாத்தே அடடா நடடா அண்ணாத்தே கண்ணாளா கண்ணாளாவென ஊர்வசி வந்தா என்ன செய்தே சிப்பாய் நீ என்ன செய்தே சிப்பாய் கண்ணான என் பாட்டி கிழவி என கண்ணத்து கொடுப்பேன் அப்பாவி நான் கண்ணத்து கொடுப்பேன் அப்பாவி ராஜக்கிரம்பய வந்தா என்ன செய்தே சிப்பாயி ராஜக்கிரம்பய வந்தா என்ன செய்தே சிப்பாயி நீ என்ன செய்தே சிப்பாயி மீசைய முறுக்கி ரோஷத்தை காட்டி மிரட்டி தள்ளுவேன் அப்பாவி நான் மிரட்டி தள்ளுவேன் அப்பாவி அப்போ ஏழு மலைகளும் எதிரே நின்றா என்ன செய்தே சிப்பாய் நீ என்ன செய்தே சிப்பாய் நான் ஏழு மலையானை கும்பிடு போட்டு எகிரி செல்லுவேன் அப்பாவி நான் எகிரி செல்லுவேன் அப்பாவி லாலலூலலீலலை லீலலூலலாலலை காண்டாமிருகமும் வாழ்ந்திடும் காட்டில் காண்டாமிருகமும் வாழ்ந்திடும் காட்டில் கரடி வந்தால் நீ என்ன செய்வே கரடி வந்தால் நீ என்ன செய்வே புலிய ஏவுவேன் அப்பாவி நான் புலிய ஏவுவேன் அப்பாவி புலியே வந்தா பூனைய யானையை விடுவேன் யானையே வந்தா சிங்கம் இருக்குது அப்போ சிங்கமே வந்தா என்ன செய்வே நீ சிங்கமே வந்தா என்ன செய்வே பேர 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 என்ன ஆண்டவரே ஏன் இப்படி பயந்துட்டீங்க நம்ம தெய்வாதீனண்டா தம்பி தாத்தா நீ எங்கடா வந்த எங்க வந்திருக்கு இந்த அவதாரம் மணியை கண்டுபிடிச்சு மகுடத்தை தட்டிட்டு போலான்ற ஆசைதான் ஆசை இல்லாத மலடிங்க இருக்காங்களா இப்ப நீங்க வரல வேடிக்கை பார்க்கலான்னு தான் நானும் வந்தேன் என்னையும் கொஞ்சம் கூட்டிப்பாங்களே ஐயா நாங்க மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கிறோம் நீ காரை இழுத்துக்கிட்டே வா ஏ அண்ணமாரே முன்னாடி காளிகோர்ல போய் காத்துக்கிட்டு இருக்கேன் சுருக்க வாங்க கிரிகிரி என்னடா இது கர்ப்ப கிரகம் எல்லாம் தேடி பார்த்தாலும் சுரங்க வாசல தம்பல்லையே வெளியே இருக்கோ என்னமோ வாடானே போய் பார்ப்போம் சரி வாடா அண்ணே என்னடா நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பாக்குறேன் கரெக்டா சொல்லு
தம்பி சொரங்கண்டா எங்கடா ஓடியாடா வாட்டமா இல்லையே செங்குத்தா பாதாள படுகுடி மாதிரியில இருக்கு இது கிணறு அண்ணே அப்ப தண்ணி எங்கடா அப்பா இதோ பாதாள படுகுடி அதுலயும் பாழடைஞ்சது உனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாம தவிக்கிறேன்டா அண்ணே பாபா தம்பி காலையெல்லாம் வலிக்குதா என் காலை கொஞ்சம் அமுக்கு உன் கருத்தை நான் அமுக்குறேன் இனிக்கும் கண்ணாளனே பாடா அருகில் வாடா என்னாசி கண்ணாளனே மக்கோ தேவர் கோழி கிருக்கி நானே கோழி மக்கோ தேவர் கோழி கிருக்கி நானே கோழி அவனும் அம்போ அம்போ நீயும் லம்போ லம்போ அவனும் அம்போ அம்போ என்னாசி கண்ணாளனே அருகில் வாடா என்னாசி கண்ணாளனே அம்மா எந்த கண்ணாளனே இனிக்கும் கண்ணாளனே லல்லல்லா லல்லா லல்லா ஆட்டத்தை நிறுத்தி உன் பேரை சொல்லு சிங்காரி சிங்காரி சிங்கிராரம் நீ எச்சரிக்கையா முதல்ல சுரங்க வழிய காட்டே தண்டம் 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 என்ன கிண்டமே வாசல் எங்க இருக்குன்னு சீக்கிரம் காட்டு நாங்க மகேந்திரமணியை கொண்டு போனோம் மகேந்திரமணி என்ன உன் தகுதத்த வேலையெல்லாம் எங்க கிட்ட நடக்காது முதல்ல வாசல காட்டு இல்ல அப்பாயும் இல்ல சிப்பாயும் இல்ல எங்க வாசல் அக்கா உங்க அக்கா சிம்மா வாசல்ல மரியாதையா வாசல காட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11